நாமது மகிமைத்தாகட்டும். நாம் தொடர்ந்து வேதத்தில் இருக்கிற முக்கியமான நபர்களை குறித்து தியானம் செய்து வருகிறோம். அல்லேலூயா. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மோசேயை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யோசேப்பின் காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் பெருத்த கூட்டமாய் பெருகி போனார்கள். தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் பெருகி போனார்கள். பெருகி போனதினால எகிப்து ராஜாவுக்கு பயம் வந்துவிட்டது. இந்த ஜனங்களை இப்படியே விட்டால் இந்த எகிப்து தேசம் யாருக்கு சொந்தமாக மாறி போகும்? இஸ்ரவேலருக்கு சொந்தமாக மாறி போகும். நாம் அவர்களுக்கு அடிமைகளாக போவோம் என்று எண்ணி இஸ்ரவேல் தேசத்தை கொடுமைப்படுத்தவும், அவர்களை இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்தவும், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தவும் அவர்கள் முற்பட்டார்கள், அடிமைப்படுத்தினார்கள் என்று நாம் யாத்திராவும் ஆரம்ப அதிகாரிகளிலே வாசிக்க முடியும். கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த காலங்கள். அப்பொழுது 2ஆம் அத்தியாயத்தில் ஒரு லேவி குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதாக சொல்லப்படுது. 2ஆம் அதிகாரத்தில் சோதரம் 1 வாசித்தல் என்றால், லேவி குடும்பத்தில் ஒரு பெண் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். 3 மாதம் அதை ஒழித்து வைத்திருந்தாள். ஏனென்றால் அன்றைக்கு ஆண் பிள்ளைகள் எல்லாம் அழித்தார்கள், சாகடித்தார்கள். ஏனென்றால் இவர்கள் வம்சம் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் அழித்தார்கள். அதிலே இந்த குழந்தை தப்பித்துக் கொள்ள அந்த தாய் ஒரு நாணல் பெட்டியை செய்து அதை ஆற்றில விட்டாள். அங்கே குளிக்க வந்த பார்வோனுடைய குமாரத்தி அவருடைய உதவியாளர்கள் சேர்ந்து அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தையின் தாயிடத்திலேயே கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்க செய்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்ப குழந்தை வளர்ந்துச்சு. குழந்தை வளர்ந்து குழந்தைக்கு கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சு. எந்த குழந்தைக்கு? மோசே இருக்கிற குழந்தைக்கு 40 வயசு ஆயிடுச்சு. நல்லா படிக்க வச்சாங்க. சகல அறிவையும் நல்ல புத்தியையும், அதாவது சொல்ல போனா ராஜா வீட்டு பிள்ளையாகவே மோசே வளர்ந்தான். அல்லேலூயா. ராஜா வீட்டு பிள்ளை வளர்ந்தா எவ்வளவு செல்வாக்கு இருந்திருக்கும், எவ்வளவு வல்லமை இருந்திருக்கும், எவ்வளவு பொருளாதாரம் இருந்திருக்கும். ஒரு குறை இல்லாமல் வளர்ந்தான் மோசே. அல்லேலூயா. ஒரு நாள் அவன் வெளியே வருகிறான். வெளியே வரும்போது நடக்கிற ஒரு காரியம் 2ஆம் அத்தியாயம் 11 15 வரைக்கும் படிக்கிறார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், ஒரு நாள் அவன் வெளியே வருகிறான். வரும்போது ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டைக்கு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது அங்கு அவன் வருகிறான். 12ஆம் வசனத்தில் அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே உடைத்து போட்டான். கவனிக்க. இப்ப அவனுக்கு வயசு என்ன? 39 கடந்து 40 இருக்கிறான். கவனிக்க. இவன் யாருடைய பிள்ளையாய் வளர்ந்தான்? பார்வோனுடைய குமாரத்தின் பிள்ளையாய் வளர்ந்தான். இவனை வளர்த்தது யார்? அவனுடைய சொந்த தாயை வளர்த்தான்.
எதுக்கு வளர்த்தால்? காசு வாங்கிட்டு தான் வளர்த்தார். உனக்கு சம்பளம் கொடுக்கிற இந்த குழந்தைய வள. அவளுக்கு தெரியாது இது யாருடைய குழந்தைன்னு. அந்த எபிரேயனுடைய தாய் தெரியாது. இந்த மோசேயுடைய தாய் தகப்பன் பெயர் என்னன்னா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது. 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தாய் தந்தையின் பெயர் அம்ராம் என்றும் தாயின் பெயர் சோதரம் யோகேபேத் என்றும் சொல்லப்படுகிறார். இவர்கள் ஏலி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அம்ராமுக்கும் யோகேபேத்துக்கும் பிறந்தவன் தான் இந்த மோசே. கவனிக்கணும், இந்த தாய் அவனை வளர்த்தால் கவனிக்கணும். ஆனால் அந்த பார்வோனுடைய குமாரத்தி சொன்னது போல வளர்க்கவில்லை. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 40, 39, 40 வயசுடைய இந்த மோசத்தை வெளியே வந்த உடனே அங்கே எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் சண்டை நடக்கும் போது அவனுடைய ரத்தம் கொதிக்கிறது. அப்பனா அவன் என்ன பால் குடிச்சிருக்கிறான்? அப்பனா அவன் எதுக்கு வளர்க்கப்பட்டிருக்கிறான்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவனை சுற்றிலும் சொத்து இருக்கிறது, படை இருக்கிறது, பலன் இருக்கிறது. அவன் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ராஜகுமாரனாக வளர்க்கப்படுகிறான். அப்படிப்பட்டவன் அவனுக்குள்ள வேற ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொத்து இருக்கலாம், படை இருக்கலாம், தான் மட்டும் நல்ல சுகபலத்தோடு வாழலாம். ஆனால் அவனுடைய ரத்தம் கொதிக்கிறது. எபிரேய பிள்ளைய, எபிரேய வம்சத்தை, கர்த்தருடைய ஜனத்தை ஒருவன் அடிமைப்படுத்துகிறான் என்று பார்க்கும்போது அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. துடிக்கலாம், அப்படியே துடிக்கலாம். சண்டையாக நடக்கு. எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் நடக்குது. கவனிக்கலாம். எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் நடக்கும் போது அவன் அந்த எகிப்தியனை மேற்கொண்டு விடுகிறான், எபிரேயனை காப்பாற்றுகிறான். அல்லேலூயா. இது யார் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது? எந்த இதுல வளர்க்கப்படுகிறான்? நம்ம பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சரி, இப்போ நடந்துச்சு. மறுபடியும் இன்னொரு நாள் வருகிறான். அங்கே ஒரு எபிரேயனுக்கும் அப்புறம் பைபிள் படிச்சுங்க. 2வது இன்னொரு சண்டை நடக்குது. என்ன வசனம்? என்ன? மறுநாளிலே வெளியே போன போது எபிரேய மனுஷர், அப்போ ஒரு எபிரேயனுக்கும் இன்னொரு எபிரேயனுக்கும் சண்டை நடக்குது. எல்லாம் கவனிங்க. மோசே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறான், கர்த்தருடைய ஜனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறான். முதல் நாள் வெளியே வந்து பார்க்கிறான். அங்கே ஒரு எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் சண்டை. எபிரேயன் பக்கமாய் நின்று எகிப்தியனை வீழ்த்தி போட்டான். எபிரேயன் பாதுகாக்கப்பட்டான். ஏனென்றால் எபிரேயன் கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஒரு நிலையில். அல்லேலூயா. அடுத்த நாள் நடக்கிறது. ஒரு எபிரேயனுக்கும் இன்னொரு எபிரேயனுக்கும் சண்டை. ஒரு எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் நடந்த சண்டையில் மோசே பாதிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு எபிரேயனுக்கும் இன்னொரு எபிரேயனுக்கும் நடக்கிற சண்டையில் மோசே கதை கந்தலாகுது. அல்லேலூயா. கவனிங்க, அந்த இடத்துல பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுங்க? அந்த வசனம், எபிரேய மனுஷர்கள் சண்டை போட்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, இவன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாக ஏற்படுத்தியிருக்கிறார். நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும்
அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? அல்லேலூயா கர்த்தரையே வேகமாய் துதியுங்கள். கவனிங்க, ஒரு இயேசு கிறிஸ்துவை ஒருத்தன் வந்து புடிச்சிட்டான். அது காரணம் யாரு? யாரு? ஒரு ஊழியக்காரன் ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான். அதுக்கு பின்னாடி யாருக்கா தெரியுமா? வெளியே தெரியாது. ஸ்டீஃபன் ராஜ் ஒருத்தன் வந்து அடிச்சான். அதுக்கு பின்னாடி ஆள் இருந்தாங்க. இருந்தாலும் சொல்லட்டுமா? யார் அவங்க? இந்த இடத்துல பாருங்க, தன் பிள்ளைகளுக்காக, இஸ்ரவேல் பிள்ளைகளுக்காக, எபிரேய பிள்ளைகளுக்காக இவன் சொகுசா இருக்கலாம்யா. இவனுக்கு என்ன கஷ்டம்? வேதத்தில் இந்த எஸ்தர் புத்தகத்தில் படிக்கிறோம். எஸ்தர் புத்தகத்தில் வர எஸ்தர் இருக்கிறாங்கல்ல, அவங்க சித்தவ பேர் என்ன கஷ்டம் அவங்களுக்கு? ராஜ அரண்மனையில் ராஜபோகமா வாழ்ந்துருக்கலாம் ஐயா. அவங்க இந்த மோசே நல்ல சுகபலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நல்ல ஆசீர்வாதத்தோடு, நல்ல வீடு வாசலோடு, நல்ல அதிகாரத்தோடு, ராஜா என்கிற மேன்மையில வாழ்ந்திருக்கக்கூடியவர். அவர் தன் ஜனத்துக்காக போராடுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, சுயநலவாதியா இருந்திருந்தான்னா நல்ல சொகுசா இருந்திருக்கலாம். ஆனா புறத்தான் மூலமாக அவனுக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை. சொந்த மக்கள் மூலமாக தான் பாதிப்பு வருது. இவங்கத்தான் அவனுக்கு எதிராக எழுதி போனாங்க. ஓ, இனிமேல் இங்கே இருப்பது நல்லதல்ல அப்படின்னு அப்பவே ஓடிக்காம. அவன் ஓடுறதுக்கு காரணம் யாரு? பார்வோனா இல்லை. எந்த மக்கள் அவனை பாதுகாக்க வேண்டுமோ அந்த மக்களாலே அவனுக்கு தீமை வருகிறது. யாருக்காக வழக்காடினானோ, யாருக்காக அவன் பரிந்து பேசுகிறானோ, யாருக்காக அவன் வாதாடுகிறானோ அவர்களே அவனுக்கு தீங்கு செய்கிறார்கள். அல்லேலூயா. கவனிக்கணும். அரண்மனை வாழ்க்கை 40 வருட காலங்கள். அரண்மனை வாழ்க்கை செழிப்பின் வாழ்க்கை. தன் ஜனத்துக்காக பரிதபித்ததினால், அல்லேலூயா, தன் ஜனத்துக்காக, தேவனுக்காக, ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டதினால் தன் சொந்த ஜனம் அவனுக்கு விரோதமாக எழுந்தது. 3ஆம் அத்தியாயம் சொல்லுகிறது, அவன் தேசத்திற்கு ஓடி போவார். அல்லேலூயா. சரி, 3ஆம் வசனத்திலிருந்து அவன் ஆடு வைக்கிறவனாக, 3ஆம் அதிகாரத்திலிருந்து அவன் ஆடு வைக்கிறவனாக மாறுகிறான். 40 வருஷ காலங்கள் அவன் ஆடு வைக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. 40 வருஷ காலங்கள் எங்க இருந்தா? வனாந்தரத்தில், அரண்மனையில் இருந்தான். அரண்மனையில் இருந்த அவனுக்கு 40 வருஷ காலங்கள் ஆடு வைக்கிற ஒரு சூழல். செழிப்பாய் இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஊழியக்காரன் அதிகமாய் பாதிக்கப்படுவதே சத்தியத்துக்காக நிற்கிறதுனாலதான். நம்ம உண்மைக்காக நிற்போம். அதாவது கஷ்டப்படுற அத்தனை ஊழியக்காரனும் அப்படிதான். தட்டி விட்டுட்டு போற ஊழியக்காரங்க 1000 பேர் இருப்பான். அவனை நல்லாவே இருப்பான். நம்ம சத்தியத்துக்காக நிற்போம். 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் சத்தியம் பக்கம் நிற்போம், உண்மை பக்கம் நிற்போம். அவங்களை எப்படியாவது காப்பாற்ற நினைப்போம், சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைப்போம். நீ எப்படி வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்க, நீ கொடுத்துரு அப்படின்னு நினைக்கிற ஊழியர்கள் உண்டு, சபைகள் உண்டு. அப்படிப்பட்ட சபைகள் இடம் வாங்கி பில்டிங்லாம் கட்டுறாங்க. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம்தான் தேவன். அல்லேலூயா. நானே வழியும்
அதை மறுதளிக்க கூடாது. உண்மை சத்தியம் எந்த பக்கமோ அந்த பக்கம் தான் நியாயம் செய்ய முடியும். அது தான் பெற்ற பிள்ளையாக இருந்தால் நம்ம அந்த பக்கம் தான் நிற்கணும். சில நேரங்களிலே நம்ம பிள்ளை நிமித்தமாய், சபை விசுவாசி நிமித்தமாய் நம்ம மழுப்பலான அமைதியான ஒரு சூழல் இருந்தால் பிறகு எல்லாரும் போன பிறகு கூப்பிட்டு தனியாக கவனிக்கிறத கவனிச்சுதான் ஆகணும். அலையிலா அங்கே நம்ம பேசலை, ஒழுங்காக இருந்தது தப்பு அப்படின்னு நம்ம சத்தியத்தை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லித்தான் ஆகணும். 40 வருஷ காலங்கள் அவன் ஆடு வைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கடைசியா 80வது அந்த கடைசியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முட்செடி எரிகிறது, அந்த முட்செடி எரிகிறதே அப்படின்னு கிட்ட போறான். அவன் ஏற்கனவே அங்க போயிட்டு வந்த இடம் தான். ஆடு மேய்ச்சிருக்கிறானே, எத்தனை நாளா? 40 வருஷம் ஆடு மேய்க்கிறானே அந்த காட்டுல, அந்த மலை மேல, அந்த மரங்கள் செடிகள் இருக்கிற இடத்துல. அன்னைக்கு திடீர்னு ஒரு செடி எரிய அவன் கிட்ட போய் பார்ப்பேன் போக ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசுறாரு, கிட்ட வராத, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி. அதுக்கு முன்னாடி அவன் செருப்பெல்லாம் போட்டு வந்தான். கர்த்தர் அவனோடு பேசுறார். பேசும்போது சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறான். நீ மறுபடியும் எங்க போ, எங்கிருந்து ஓடி வந்தியோ அதே தேசத்துக்கு போன்ற. அல்லேலூயா, அதே இடத்துக்கு போ. கவனிங்க, ஏன் நிறைய பேர் எனக்கு என்னால முடியாது, எனக்கு வாய் திக்கு வாய், எனக்கு மந்த நாவு, எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு விவரம் பத்தாது, நான் பயந்தாங்கோழி, அல்லேலூயா, பயந்தனம் வந்தவன் அப்படி இப்படி சொல்லியிருக்கலாம். கவனிங்க, ஆனா ஆண்டவர் விடலை. அவன் சொல்லுங்க, ஆண்டவர் விடலை அவனை. ஏன் விடலை தெரியுமா? ஏன் தேவன் அவனை போய் சந்திக்கிறார் தெரியுமா? அவனுக்கு ஆரம்பத்திலேயே அந்த உள் உணர்வு இருந்தது. தேவன் அதை பார்க்கிறார். பக்தி உள்ளவனை, அவனுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்த, என் ஜனம் இவ்வளவு கஷ்டப்படுதே, அந்த தாகம் இருந்தது, அந்த வாஞ்சை இருந்தது, அந்த விருப்பம் இருந்தது. ஆனா அதற்கான நேரம் தான் வரல அவனுக்கு. அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தவன் ஆடு மேய்க்கிறவனாக மாறி இப்போது அழைப்பை பெறுகிறான். தேவனுடைய அழைப்பை பெறுகிறான். அரண்மனை வாழ்க்கை 40 வருஷம், ஆடு மேய்த்தது 40 வருஷம், அதுக்கப்புறம் அழைப்பை பெற்று வனாந்தர வாழ்க்கை 40 வருஷம். ஆடு மேய்ச்சது வனாந்தர வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் அழைப்பை பெற்றவர்கள் மறுபடியும் எங்க தான் போறாங்க? 40 வருஷம் வனாந்தரத்துல தான் ஜனங்களை கொண்டு போகிறார். அதே வனாந்தரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருந்த அதே அனுபவம் தான் இப்ப ஆட்டுக்கு பதிலாக யாருக்கா? ஆடு கூட சொன்னதை கேட்டிருக்கோம், ஆனா இவனுக்கு கேட்கவே இல்லை. ஆடு கூட அவன் கண்ட்ரோல்ல இருந்தது. கவனிங்க, அப்போ இந்த 80வது வருஷத்தினுடைய கடைசி பகுதியில தேவன் அவனை சந்தித்து அவனை அழைக்கிறார். இந்த கனமான ஊழியத்துக்கு தேவன் அவனை அழைத்து கொண்டு போகிறார். மறுபடியும் எங்கே போகிறான்? எகிப்துக்கு போகிறான். எகிப்துக்கு போய் கர்த்தர் அவனை பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து மறுபடியும் ஒரு 40 வருஷ காலங்கள் அவர்கள் பயணம் செய்தார்கள். அல்லேலூயா. பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு அவர்களை வழி நடத்தியிருந்த 40 வருஷ காலங்களை நீங்க படிச்சீங்கன்னா மோசையை திட்டாத ஆளே இருந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. சத்தியத்தை யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலா என்ன வரும்? என்ன வரும்? திட்டு வரும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பிடிக்காது அவங்கள பார்த்தா. அப்படி மோசையை பார்த்தா ஒருத்தனுக்கும் பிடிக்கல. அவ்வளோ எரிச்சல். நீங்க நிறைய படிக்கலாம்.
அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னாகும் 12வது அத்தியாயத்தில் 2ஆம் வசனம். பனிரெண்டு 2 படிங்க. மோசதான் பெரிய ஆளா, நான் கூட பெரிய ஆளுட்டான். அல்லேலூயா. ஆமா, அதனால அவங்க எத்தனை நாள் என்ன வந்துச்சு அவங்களுக்கு? கரெக்டா சொல்லுங்க. மோசதான் பெரிய ஆளா, நான் கொடுத்தா அப்படின்னு உடனே புஷம் வந்துச்சு அவங்க. தெரியுமா? 8ஆம் வசனம். நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச இன்னும் பயமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னா பேசினாங்க அவங்க. என்னெல்லாம் பேசிருக்கோம் யோசிச்சு பார்த்து பயமா இருக்குங்க. யாத்திராகும் 17:3 படிக்கல. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். குசு 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 குசுன்னு பேசுறாங்களா? முறுமுறுத்தல். முறுமுறுத்தல் என்றால் என்ன? கண்ணோடு கண்ணோடு காதோடு காதாய் பேசி தெளிவில்லாமல் முறுமுறுத்தார்கள். என்ன 20:2 படிக்க. கூட்டம் கூடினார்கள், விரோதமாய் பேசினார்கள். எதெல்லாம் கஷ்டமோ அப்பெல்லாம் மோசே திட்டுறது, மோசேக்கு விரோதமா பேசுறது. சத்தியத்தை சொல்லும் போதெல்லாம் மோசேக்கு விரோதமா பேசுறது, கடிந்து கொள்ளும் போது மோசேக்கு விரோதமா பேசுறது. இது தொடர்ச்சியா இருந்திருக்கு. எத்தனை வருஷமா? என்னதுங்க? ஒரு டைம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மோசே கொஞ்சம் நகரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாரும் இருந்தாரு இருக்குல்ல, மொத்தத்தையும் அழிச்சிடுறேன் அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்ன உடனே மோசே ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. ஆண்டவரே வேணாப்பா, இதுக்கப்புறம் ஒரு தூரம் கூட்டுவாங்கன்னு கேட்கிறார். இந்த ஜனங்கள் அவ்வளவு கேடான சிந்தை உடையவர்களாக இருந்தார்கள். 40 வருஷ காலங்கள் ஒரே போராட்டம் தான், கஷ்டம் தான். சில நேரத்தில் மோசே ரொம்ப தோண்டுட்டார். ஏன்பா என்னை கொண்டு வந்து சாவடிக்கிறீன்னு கேட்டார். அல்லேலூயா. ஆக சத்தியத்தின்படி அழைப்பை பெற்று ஊழியம் செய்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. உலக காரியங்களுக்காக உலகத்தோடு ஒத்து போய் ஊழியம் பண்றது அது வேற ட்ராக், அது பிரச்சனையே இல்லாத ட்ராக். அல்லேலூயா. ஆமா, பிரச்சனை இல்லாத ட்ராக். உபதேசத்தின்படி வாழுதல் என்பது ரொம்ப கடினம், உபதேசத்தை போதிப்பதும் கடினம். அதனால் வருகிற சோதரம் பதில், ஜனங்களிடத்தில் வருகிறதான பதிலும் ரொம்ப கஷ்டமாயிருக்கும். அல்லேலூயா. செய், ஆனால் கொஞ்சம் ஒழுக்கத்தோடு செய்யணும். எல்லாருக்கும் முன்மாதிரியாக செய்ய. யாரும் உன்னுடைய செயலை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி இடறிடக்கூடாது. நல்வொழுக்கத்துக்கு பிள்ளைகள் எதை செய்தாலும் சரி, சாப்பிட்டாலும் கூட பயப்பட சொல்லுது. மற்றவர்களுக்கு இடரெல்லாம் இருந்தால் சாப்பிடாமல் கூட சொல்லியிருக்கிறார் பவுல். அல்லேலூயா. நிறைய விஷயங்களில் பயம் யாருக்கும் இடரல் இல்லாமல், விசேஷமாய் சபையாருக்கு இடரல் இல்லாமல் நம்ம வாழ பழக வேண்டும். அல்லேலூயா. ஆக மோசே சட்டத்தை, அதுதான் மோசே பிரமாணங்களை, உபதேசங்களை, சட்டதிட்டங்களை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஒரு
மனிதன் வாழ்வியலுக்கு எப்படிலாம் வாழணுன்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் நிறைய முறுமுறுத்தார்கள். பார்த்தார் ஆண்டவர், அல்லேலூயா, இவங்கெல்லாம் கடைசியில் சாகு கூட அடிச்சிருவாங்க யார மோசை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எல்லாரையும் அனுப்பி மோசை மட்டும் அழித்து போட்டார் ஒரு மலை மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிரதான கிருபையினால மோசை மட்டும் அப்படி பத்திரமா ஆண்டவர் கொண்டு போயிட்டார். உபாகமத்தில் படிக்கணும் 34 அதிகாரம் கொடுத்தல். 34வது அதிகாரம் கடைசி அதிகாரமா உபாகமத்தில் அதிகாரம் கொடுக்க படிச்சீங்கன்னா மோசே கர்த்தர் எவ்வளவு அழகா அவர்களை கொண்டு போகிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். படிக்கிற ஒரு சில வசனத்தை படிக்கிறேன், கவனிங்க. சோதனம் ஒன்றிலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வசனங்கள் பின்பு மோசே மோவாபின் சமனான வெளியிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மற்றும் உள்ள கீலேயா தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனேசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதல் கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியை காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை நான் உன் கண் காணும்படி செய்ய, ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்தேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேதக்குடியை அறியான். அல்லேலூயா. மோசே மரிக்கும் போது 120 வயதாக இருந்தான் என்று அடுத்த வசனம். ஆக 40 வருட காலங்கள் ராஜ அரண்மனை செல்வ செழிப்பில், அடுத்த 40 வருடங்கள் ஆடு மேய்க்கும் வேலை, அடுத்த 40 வருடங்கள் ஜனங்களை விடுதலை பயணத்தில் கொண்டு போன அனுபவம். இதுதான் மோசேயுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். இந்த மகா உன்னதமான இந்த அழைப்பை இந்த மோசே பெற்றார். இந்த மோசேக்கு ஆண்டவர் பாராட்டின அவ்வளவு பெரிய கிருபை நாம் எல்லாரும் அறிந்தது போல யாருக்கும் அந்த கிருபை கிடைக்கவில்லை. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வாசிக்கலையா? கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதே இல்லையா? அல்லேலூயா. என் தனிப்பட்ட விசுவாசம், இது பைபிள்ல இல்லை, என் தனிப்பட்ட விசுவாசம், எனக்குள்ள ஒரு உணர்வு. நான் எப்போது இதை படித்தேனோ, தியானம் செய்தேன், இப்போ இல்லை, ஆரம்பத்தில் இருந்து நான் அது தைரியமாகவே சொல்லி வருகிறேன். சோதரம். ஆனால் அது வேதத்திற்கு சற்று புறப்பாக இருந்தாலும் கூட அதை நான் இந்த விதத்திலே தியானம் செய்கிறேன். சோதரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:3, மார்க் 9:4, லூக்கா 9ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள்ல இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு போகிறார். அல்லேலூயா.
ஹெர்மோன் மலை என்று சொல்லப்படுகிறது. அந்த மலை ஹெர்மோன் மலை மேலே போகும். அது உயர்ந்த சிகரம். கிட்டத்தட்ட அதனுடைய உயரமே சொல்கிறோம் 2814 மீட்டர் என்று சொல்றாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 அடி. அவ்வளவு உயரமான கடல் மட்டத்தில் ஒரு 10,000 அடி உயர் மட்டத்தில் இருக்கிற உயர்ந்த சிகரத்துக்கு இயேசுவர்களை கொண்டு போகிறார். அங்கே இயேசு மறுரூபமானார். அல்லேலூயா. அந்த மறுரூபமான போது அங்கே யார் யார் வந்தார்கள்? கூட்டிட்டு போனார். அங்க வந்தவங்க யாரு? மோசேயும் எலியாவும் வந்தார்கள். அல்லேலூயா. இயேசு மோசேயோடும் எலியாவோடும் பேசினதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதத்தை சொல்லும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கவனிக்க வேண்டும். அப்பொழுது கவனிக்க வேண்டும். மோசேயும் எலியாவும் இயேசுவோடு கூட அங்க பேசினார்கள். எலியா சாகவில்லை, எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவன் சொல்ல ஆமாவா இல்லையா? இதன் அடிப்படையிலே மோசேயும் மரிக்கவில்லை, மோசேயும் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இதை யார் எழுதினது? இந்த புத்தகத்தை, இந்த 5 ஆகமத்தை யாருங்க எழுதுனது? ஹலோ, மோசே எழுதினது. அல்லேலூயா. ஆக தன்னுடைய மரணத்தை அவர் தான் குறிப்பிடுகிறார். கவனிக்க வேண்டும். எப்படி ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார், எப்படி அவர் மரணத்தை தழுவினார் என்றெல்லாம் தெளிவு இல்லை. இன்னொன்று, அவரை மரித்த இடத்தை இன்னும் யாரும் வசனம் தானே சொல்லுது, பார்க்கவில்லை. இன்னொரு காரியத்தையும் சொல்லிவிடுகிறேன், கவனிக்க வேண்டும். கடைசி காலத்திலே ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு பிறகு 2 சாட்சிகள் இந்த பூமியிலே வரும். பரலோகத்தில் இறங்கி வருவாங்க. அவர்கள் மோசேயும் எலியாவும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இவ்வளவு கவனிங்க. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற அந்த உள்ள மோசேக்கு இருந்தது போல யாருக்கு இருந்துச்சு? எலியாவுக்கு இருந்துச்சு. எவ்வளவு மோசே ரொம்ப கஷ்டப்பட்டாரோ அதே போல எலியாவும் கஷ்டப்படுறா. எலிசா கூட கஷ்டப்படல. எலியாவுக்கு நல்ல சோறுகள்லாம் நிறைய கிடைச்சது. அல்லேலூயா. ஆனா எலியா எல்லாருக்கும் விரோதமாக பாராட்டப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், கஷ்டங்கள் அனுபவித்தார். ஒன்றை நான் சொல்லட்டும், சத்தியத்துக்காக நிற்கணும் நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த உலகம் எதிராகிதான் இருக்கும். பிடிக்காது. அல்லேலூயா. யார் குடும்பத்துக்கு பிடிக்காதுன்றேன் நான் தான். அல்லேலூயா. சத்தியத்துக்காக நின்றா குடும்பத்துக்கு பிடிக்காது, குடும்ப உறவுகளுக்கு பிடிக்காது. அதனால்தான் இயேசு சொன்னார், உபதேசித்துக் கொண்டிருந்த போது வெளியே வந்து வெயிட் பண்ணுகிறாங்க. யாரு? அம்மாவும். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? யோசித்துருவார். சத்தியத்தை சொன்ன பிடிக்காது அவங்களுக்கு கூட. இயேசு உயிர் தெழுந்த பிறகுதான் எல்லாரும் ஒன்றாய் ஓடி வந்தார்கள். சாதிச்ச பிறகுதான் எதிராளி கூட நாளைக்கு ஓடி வருவோம். அல்லேலூயா. நிற்கணும். கஷ்டமா இருக்குது, ஆனா நிற்கணும். நின்ற பிறகு ஒரு நாள் சாதிப்ப. சாதிச்ச பிறகு எல்லாரும் உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் உன்னை தேடி வருவார்கள். ஆக மோசே போல கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஜனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவன் வேண்டும். மோசே போல சோதரம் நான் படிச்சவன், நான் அப்படியாக எப்படியாக இருந்தாலும் தாழ்மையான நிலையில், ஆடு வைக்கிற நிலையில் தள்ளப்பட்டாலும் தன் விசுவாசத்தை காத்துக் கொண்ட மோசே. அல்லேலூயா.
அந்த நேரத்தில் கர்த்தர் மறுபடியும் அவனை அழைக்கிறார். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின அந்த மனசு மறுபடியுமாய் அந்த வைராக்கியத்தின் வாஞ்சையினால் அந்த ஊழியத்தை எடுக்கிறான். 40 வருஷ காலங்கள் ஜனங்களை வழிநடத்தினான். அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் அல்ல. சொல்கிறோம், எவ்வளோ எதிர்ப்புகள், ஒரு நன்மை கிடையாது அதுல அவனுக்கு. அல்லேலூயா. சோதரம், பசி, பட்டினி, வறுமைகள், அநேக நாட்கள் கர்த்தருடைய சொந்தத்தில் போய் கிடக்கிற ஒரு அனுபவம், இதெல்லாம் அனுபவித்த மோசே ஜனங்களுக்காக உபதேசத்தை, சட்டத்தை, சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறான். ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக எழுப்பினாலும் அவன் சோர்ந்து போகவில்லை. எனக்காக கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னது போல 34ஆம் அத்தியாயத்தில் படிக்கிறோம். கர்த்தர் எல்லாத்தையும் மோசேக்கு எல்லாத்தையும் அவரே செஞ்சிட்டார். ஒருத்தனையும் கூப்பிடலை. அல்லேலூயா. வேதம் இன்னும் தெளிவா சொல்லுது. வசனத்தை படிச்சிடலாம். 34ல் இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. 7ஆம் வசனம் அது படிச்சு. மோசே மரிக்கும் போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருள் அடையவில்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அல்லேலூயா. அப்ப இதிலிருந்து தெரியுது மோசே நோய்வாய்ப்பட்டு, ஹலோ, எலியா நோய்வாய்ப்பட்டு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மேல தூக்கிட்டார் ஆண்டவர். மோசையும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மேல தூக்கிட்டார். ஸ்ட்ராங்கா இருக்கும்போதே நான் போகணும்ன்றவங்களோட. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சுகபலத்தோடு, எப்பா வரலப்பா, எப்பா வரல, இந்த இது வைக்க கூடாது. எவனும் தேவையில்லைன்ற நான் பேரன் வந்து பார்ப்பான், பேத்தி வந்து பார்ப்பான், பையன் வந்து பார்ப்பான், பொண்ணுப்பா, மருமக பார்ப்பான், ஒன்றும் கிடையாது. அப்படின்னு சொல்லுங்க. நல்லா இருக்கும்போது போகணும். அல்லேலூயா. நம்ம நல்லா இருந்தாங்க. யாரு யார் நல்லா இருந்தாங்க? யாரை பத்தி? யாருன்னா சொன்னீங்களா? என்னை பத்தி தாங்க. நல்லா இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, வெளியில நல்லா இருந்தாங்க. அப்படி சொல்லணும். ஐயோ, அது 2 வருஷமா இழுத்துனாங்க, 3 வருஷமா இழுத்துனாங்க. ரொம்ப பெரிய பாடுங்க. முதல்ல போயெல்லாம் அப்படியே போயிட்டோம். வேண்டாங்க நான் அது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேண்டாம், வேண்டாம். டாக்டர் ஃபீஸ் கட்ட முடியல. பொண்ணு கொடுப்பான்னு பார்த்தேன், பையன் கொடுப்பான்னு பார்த்தேன், பேத்தி கொடுப்பான், ஒருத்தம் கொடுக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாம் கணக்காயிடும். அவர் தங்கச்சி என்ன கொடுத்தா, அண்ணன் என்ன கொடுத்தான், தம்பி என்ன கொடுத்தான், அக்கா என்ன கொடுத்தா, இப்படி கேட்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு இடமே வைக்கக்கூடாது. என் ஜெபத்தில் அதுவும் ஒரு ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. 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 இவன் என்ன தப்பு பண்ணானோ, என்ன பாவம் பண்ணானோ, என்ன அப்படிலாம் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை வைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான மரணம் இந்த எலியாவும் இந்த மோசே. அதை விட சூப்பர் அந்த இவர் யாரு? ஏனோக்கா அப்படி சொல்லுங்க. ஓகே, நம்ம இல்லையோ அப்படி போயிடும். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போதான் போதும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே போகும்போது எத்தனை வயசு? ஆமாம், நம்ம ஒரு 10 குறைச்சாலும் பரவாயில்ல, குறைச்சிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், குறைஞ்ச ஒரு 90, 85, 90 வரைக்கும் நல்ல சுகபலத்தோடு கர்த்தரை வச்சுக்க முடியாது. கர்த்தரை சோதனை பண்ணுங்க. நல்ல சத்தமா. ஆமாம். எவ்வளோ எதுக்கு பாசம் விட்டு பசங்க இப்போ போன்றாங்க பாசம். நல்ல பலத்தோடு இரு. தயவு செய்து என் அன்பு சகோதரிகளுக்கு நான் சொல்றேன். ஆமென் சொல்றோம். பாஸ்டிங் மட்டும் பாஸ்டிங், மற்ற நேரத்தில் சாப்பிடு. அல்லேலூயா.
ஆமாம், சாப்பிடணும், நல்லா இருக்கணும், நல்லா உழைங்க, நல்ல வேலை செய்யுங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல பலனையும் நல்ல தீர்க்காயுசு உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரை கூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கிருபை எங்களை தாங்கட்டும். எல்லா நிலைகளிலும் நாங்கள் உண்மை சார்ந்து கொண்டு வாழ்வதற்கு உதவி செய்யும். மோசையை போல தொடர்ந்த வைராக்கிய வாஞ்சை உடையவர்களாக இருக்கிறது. கர்த்தருக்காக, கர்த்தருடைய சபைக்காக, கர்த்தருடைய ஜனங்களுக்காக எவனுக்குள்ள வைராக்கியம் இருக்கிறதோ கர்த்தர் அப்படி இவனை நடத்துவார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கான வைராக்கியம் பாராட்டு, கர்த்தருடைய சபை குறித்து வைராக்கியம் பாராட்டிப்பார். கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார், கர்த்தருடைய கனப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் அப்படியா நடத்து ஆசீர்வதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. மேஷா குழந்தை கூட உபவாசம் இருக்குது. கர்த்தர்